Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 3 of the revised PGTRB syllabus, and we are discussing essays of Elia, that is Charles Lamb. And we are discussing the essay, Dream Children, a Reverie. Dream Children, அப்படின்னா children who appeared in the dream. அப்படிதான் meaning. A reverie, அப்படின்னா it was a daydream that Charles Lamb had. அப்போ அவர் பிகின் பண்ணும்போதே என்ன சொல்றாரு அப்படின்னா, குழந்தைகள் பொதுவாகவே தங்களுடைய குடும்பத்தில் இறந்து போன அந்த மூதாதையரை பற்றி ஏதான ஸ்டோரிஸ் கேட்க ரொம்ப ஆசையாக இருப்பார்கள். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கதைகள் கேட்கும்போது அவங்களுடைய கற்பனை திறன் வளரும். அப்போ அதே மாதிரி ஒரு தங்களுடைய கற்பனை திறனை வளர்த்துக் கொள்வதற்காக சார்ல்ஸ் லாம் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஈவினிங் என்னுடைய 2 குழந்தைகள் என்னிடம் வந்தன. அவங்களுடைய கிரேட் கிராண்ட் மதர் ஃபீல்டை பத்தி எனக்கு ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, அப்படியே அவருடைய குழந்தை பருவத்திற்கு சென்று விடுகிறார். சென்று நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்த்து முடிச்சோம். பார்த்து முடிச்சுட்டு இப்போ அடுத்த பாட்டுக்கு வரோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே அவர் தொடர்ந்து கதை சொல்லும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படியாக அந்த வீட்டை வந்து நார்ஃபோக்ல இருந்த அந்த பெரிய வீட்டை பாதுகாத்து வந்த அந்த கிராண்ட் மதர், சார்ல்ஸ் லாம்புடைய கிராண்ட் மதர் ஃபீல்ட் என்ற அந்த பெண்மணி இறந்து போனாள். இறந்து போன போது அவருக்கு மரியாதை செலுத்துவதற்கு யார் வந்தார்கள் அப்படிங்கும் போது, குட் நம்பர் ஆஃப் புவர் பீப்புள் இன் தட் பர்டிகுலர் ஏரியா கேம். ஏன் அவங்க வந்தாங்க? அந்த ஏழை மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம், since she was a very dignified woman, some of the gentry, landed owners, land owners இருப்பாங்களே பக்கத்துல, அவங்களும் வந்தாங்க. அதுக்கப்புறம் neighbors from many miles round, பல மைல்கள் கடந்து இருக்கக்கூடிய நெய்பர்ஸும் என்ன பண்ணாங்க? they came because she was such a noble woman, ரொம்ப நல்ல பெண்மணி. அதனால அவளை நினைவு கூறும் விதமாக, அவளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நிறைய பேர் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு, அப்படியே அந்த குழந்தைகளுக்கு அந்த கிராண்ட் மதரை பத்தி, தன்னுடைய கிராண்ட் மதரை பத்தி ரொம்ப பெருசா சொல்ல போறாரு. என்ன சொல்ல போறாரு? this grandmother was a very good woman. Who was a good woman? Grandmother Field was a very good woman, and she was a religious woman. ஏற்கனவே இந்த religious அப்படிங்கிறது செகண்ட் டைம் இட் இஸ் ரிப்பீட்டட். ஓகே, அண்ட் எவ்வளவு தூரம் ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, she knew all the psaltery by heart. psaltery அப்படின்னா psalms. okay, she knew all the psalms. psalmsனா என்ன? பைபிள்ல ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல சங்கீதங்கள். ஓகே, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல சங்கீதங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சங்கீதங்கள் எல்லாமே இவங்களுக்கு அத்துப்படி மனப்பாடமா தெரியும். மொத்தம் எத்தனை சங்கீதம் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்கல்ல. மொத்தம் எத்தனை சங்கீதம் இருந்தது பைபிள்ல? டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்ஸ் ஆர் 150. 150 சங்கீதங்களும் அவங்களுக்கு மனப்பாடமா தெரியும். இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் மட்டும் இல்லை, நியூ டெஸ்டமெண்ட்ல ஒரு சில ஒரு முக்கியமான பகுதிகள், ஏறக்குறைய அனைத்து பகுதிகளுமே அவங்களுக்கு பை ஹார்ட்டா தெரியும். இதை கேட்ட உடனே அப்படியே அவருடைய மகள், ஜான்ங்கிறது மகன், இப்போ மகள் என்ன பண்றா, அப்படியே ப்ரேயர் பண்ணும் விதமாக அப்படியே கையை விரிச்சு அப்படியே கடவுளே அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்கை செய்கிறார். அதையும் இவர் அப்சர்வ் பண்றாரு. பாருங்க, அந்த குழந்தைங்க வந்து என்ன மாதிரி செய்கை செய்தது. முதல் வந்து ஜான் வந்து ஸ்மைல் பண்ணா என்ன, அந்த ஸ்மைல் வந்து இட் இஸ் வெரி வெரி சர்காஸ்டிக் டு சே, எஸ் தட் ஃபெல்லோ வாஸ் ஃபூலிஷ் டு ரிமூவ் சச் antique things from this house in order to beautify his mistress room அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த பாய் வந்து ரியாக்ட் பண்ணா. இப்போ இந்த கேர்ள் வந்து என்ன பண்றா, அந்த கிராண்ட் மதர் ரிலீஜியஸ்ன்னு சொன்னா அவங்களும் கையை அப்படியே விரிச்சு ப்ரேயர் பண்ற மாதிரி ஒரு செய்கை செய்தால், அதற்கப்புறம் அப்படியே ஒரு கண்டினியூ பண்ணி அந்த கிராண்ட் மதருடைய பிசிக்கல் அப்பியரன்ஸை பத்தி சொல்ல போறார். கிராண்ட் மதர் ஃபீல் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கும் போது, நம்பர் 1, she is a tall woman. ரொம்ப உயரமான ஒரு பெண்மணி. she was upright and graceful person அப்படின்னு சொல்றார்.
upright and grateful. What is the meaning of the upright? Uprightனா சில பேர் வயசானவன என்ன பண்ணுவாங்க, they will start bending, stooping. அந்த மாதிரி இல்லாம she was physically very strong and she was very graceful in all that she did. அவள் செய்த அனைத்திலுமே மிகவும் நளினமாக செய்தாள் அப்படின்னு சொல்லிட்டு, வயசானிட்டாங்க அப்படின்னு நினைக்காத, சின்ன வயசுல அவங்க என்னவா இருந்தாங்களாம், she was a esteemed dancer in that area. அவங்க ஒரு நல்ல நடன கலையில் தேர்ந்தவராக இருந்தார் அப்படின்னு இந்த நடனம்னு சொன்ன உடனே ஆலிஸோடைய ரியாக்ஷன் என்னவா இருந்தது, her little right foot played an involuntary movement. ஓ இப்படியா அப்படின்னு சொல்லாம அப்படியே இந்த ரைட் லெக் எடுத்து அப்படியே ஒரு பால் டான்ஸ் ஸ்டெப் அப்படியே போடுறா. Did you get that, teachers? ஒவ்வொரு இவர் சொல்ற ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. இப்படி சின்ன வயசுல நல்ல பெரிய டான்ஸரா இருந்து பேரும் புகழும் பெற்ற அந்த கிராண்ட் மதர் ஃபீல் பிற்காலத்தில் ரொம்ப ரிலீஜியஸா மாறினாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு, எப்படி இவர்கள் இறந்தார்கள் அப்படின்னு அந்த குழந்தைங்க ஒருவேளை கண்ணாலே கேட்டிருக்கலாம். அப்ப அவர் பதில் சொல்றாரு, she was actually suffering from a cruel disease. What was a cruel disease that grandmother Field was suffering from அப்படின்னு கேட்டாங்கன்னா, the answer is cancer. She suffered from cancer and she died because of cancer. Normally cancer is a very painful disease. இருந்தாலும் நார்மலா when people get cancer, their spirits will become down. ஆனா இவங்க நம்ம நான் கடைசி வரைக்கும் she was maintaining good spirit. Why? How did she maintain that good spirit? Because she was thoroughly good and she was religious. சரியா டீச்சர்ஸ்? இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? அவங்களுக்கு இருந்த வியாதி என்ன வியாதி? உயிர்கொல்லி நோய். என்ன நோய்? கேன்சர் வந்து அந்த கேன்சர் வந்து ரொம்ப வேதனை கொடுக்கும். வேதனை கொடுக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப அந்த வேதனையினால மற்றவங்க மேல எரிஞ்சு விழுகிறது அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க, அல்லது ரொம்ப கடுமையாக நடந்து கொள்வார். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா அப்படியே பேலன்ஸ்டா இருந்தாங்க. எப்படி பேலன்ஸா இருக்க முடிஞ்சது அப்படின்னா, she was spending much time, she was surrendering herself to God. இப்போ அந்த விஷயம் சொல்லி முடிச்சிட்டாங்க. சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்வளவு பெரிய வீடு, இந்த வீட்டுல கிராண்ட் மதர் ஃபீல்டோட வேற யாரும் இருந்தாங்களா அப்படின்னு அந்த குழந்தைகள் வந்து ஒரு அவருடைய கண்கள்ல வந்து அந்த விஷயம் இவர் ரீட் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, இல்ல அந்த வீடு ரொம்ப பெரிய வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுல யாருமே தங்க முயற்சி செய்யவில்லை. ஏன் தங்க முயற்சி செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப சொல்றாரு, அந்த வீட்டுல இவங்க தனியா தான் இருந்தாங்க. தனியாக இருக்கும் பொழுது அவர் நம்பிய ஒரு விஷயத்தை இவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, அந்த வீட்டுல ரொம்ப பெரிய ஸ்டார் கேஸ் இருந்தது, ஒரு பெரிய மாளிகை, வசந்த மாளிகை. அந்த வசந்த மாளிகையில அந்த படிக்கட்டுல இருக்கும் இல்லையா, அந்த படிக்கட்டுல பாத்தீங்கன்னா மிட் நைட்ல அந்த ஸ்டார் கேஸ்ல இருக்கக்கூடிய ரெயில்ல 2 குழந்தைகள், they were actually gliding up and gliding down, but they never disturbed grandmother Field. ஏன் அப்படின்னா என்ன நம்பினா, அந்த உடன் பீஸ்ல ஒரு காவிங் இருந்ததுல, காவிங் ஆஃப் த பேலட் ஆஃப் பேலட். வாட் இஸ் த பேலட்? பேலட் ஆஃப் த சில்ட்ரன் இன் த வுட். அந்த பேலட்ல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய ஸ்பிரிட்ஸ் வாஸ் ஹாண்டிங் த ஹவுஸ். இட் வாஸ் அ ஹாண்டட் ஹவுஸ். அந்த ஹாண்டட் ஹவுஸ்ல இருக்கிறதுக்கு பயந்துகிட்டு தான் அந்த ஓனர் வந்து வெளியில இருந்தார். இந்த பாட்டி மட்டும்தான் அந்த ஹவுஸ்ல இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த வீட்டுல தான் தூங்கி எழுந்தார்கள். ஆனா அந்த குழந்தைகள், அந்த ஸ்பிரிட்ஸ் did not harm her because she was a loving person. Did you get that, teachers? Yes, sir. சொல்லி முடிச்சுட்டே சொல்றாரு, நான் குழந்தையா இருக்கும்போது அப்பப்ப அந்த கிராண்ட் மதர் வீட்டுக்கு போவேன். அந்த நார்ஃபோக்ல இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டு என்ற கிராண்ட் மதர் வீட்டுக்கு போவேன். அங்க போகும்போது நான் என்ன பண்ணுவேன், தனியா தூங்க மாட்டேன். I had my maid to sleep with me. என் பக்கத்துல எனக்கு என்னுடைய வேலைக்கார பெண்மையை வந்து என்ன பண்ணுவேன், என் கூடயே இருன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, எனக்கு இந்த கதை பத்தி நிறைய தெரியும். எனக்கு இந்த மாதிரி இந்த பேய்கள் வந்து என்னை வந்து கடிச்சு சாப்பிட்டுருங்கிற மாதிரி பயம் இருந்தது.
அதனால நான் வந்து அங்க தனியா தூங்குனதே இல்லை. என் கூட ஒரு மெய்டு இருப்பாங்க. நான் ஏன் பயந்தேன் அப்படின்னா, ஐ வாஸ் நாட் சோ ரிலீஜியஸ். இங்க இருக்கு பாருங்க, ஐ வாஸ் நெவர் ஹாஃப் சோ ரிலீஜியஸ் ஆர் குட் ஆஸ் மை கிராண்ட் மதர். அவங்க அளவுக்கு என்னால ரிலீஜியஸா இருக்க முடியல, ஸ்பிரிச்சுவலா இருக்க முடியல. அவங்க ஸ்பிரிச்சுவலா இருந்தாங்க, அதனால அந்த கோஸ்ட்டை பத்தி பயப்படலை, அந்த ஸ்பிரிட்ஸை பத்தி பயப்படலை. அப்படி இல்லைன்னா கூட அவங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்? she was very loving towards grandchildren. ஓகே, அப்படியே என்ன சொல்றாரு, அப்ப அந்த குழந்தைகளை நீ பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகள் பார்க்கும்போது அவர் தெளிவா சொல்றாரு, ஐ நெவர் saw those two infants. ஆனா என் பாட்டி என்கிட்ட நிறைய கதை சொல்லுவாங்க, இந்த மாடிப்படியில இந்த குழந்தைங்க ஏறும்பா, அங்க இருந்து சறுக்கும்பான்னு சொல்லுவாங்க. ஆனா நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. இந்த மாதிரி கோஸ்ட் ஸ்டோரிஸை சொன்னோன்னே ஜானுடைய ரியாக்ஷன் என்ன இருக்கு பாருங்க. அவன் he expanded his eyebrows and tried to look courageous. அப்படியே ரொம்ப courageous-ஆ பார்க்குற மாதிரி அப்படியே பார்க்குறான், அப்படின்னு பார்க்குறான். உடனே அவன் என்ன பண்றான், அப்படியே சார்ல்ஸ் லாம் தன்னுடைய கதையை அப்படியே கண்டினியூ பண்றார். Are you there with me, teachers? இந்த வீட்டில் மற்ற என்னென்ன விஷயம்லாம் இருந்தது அப்படின்னு சொல்ல போறார். I told how good she was to all her grandchildren. என்ன அப்படின்னா, grandmother Field was very kind, very good to all her grandchildren. அவங்களுக்கு நிறைய பேரப்பிள்ளைகள் இருந்தார்கள். மகன் வைத்த பிள்ளைகள், மகள் வைத்த பிள்ளைகள் அப்படிலாம் இருந்தாங்க. எல்லாருமே இந்த லீவுக்கு அங்க போவாங்க. அப்ப எல்லார் மீதும் அவங்க ரொம்ப பாசமா இருந்தாங்க. ஓகே, நாங்க எப்பெல்லாம் ஹாலிடேஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் எங்க போயிடுவோம், இவர் சொல்றாரு, உங்க கிரேட் கிராண்ட்மதர் வீட்டுக்கு போயிடுவோம். அதாவது என் கிராண்ட்மதர் வீட்டுக்கு போயிடுவோம். அவங்க அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே அந்த வீட்டுக்கு போயிடுவோம். அந்த ஓனர் அங்க இல்லாதனால நாங்க போய் ஜாலியா இருப்போம். ஓகே, ஆர் யூ தேர் டீச்சர்ஸ்? எல்லாருமே அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டு பெரிய வீடு, அப்ப வீட்டுக்கு முன்னாடி பெரிய கார்டன் இருக்கு, ஒரு எஸ்டேட் இருக்கு. அந்த எஸ்டேட்ல ஜாலியா எல்லாரும் தெரியுற நேரத்துல இவரு மட்டும் என்ன பண்ணிருக்காரு, he was a solo player. What type of person was Charles Lamb? Charles Lamb is a solo player. Charles Lamb is a bit reserved type of person. ஏன் ரிசர்வ்டு டைப்னு லிட்டில் பின்னாடி நமக்கு வரும். என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் தனிமையை விரும்புவார். நிறைய நேரம் என்ன பண்ணாரு, he will be exploring the house. அந்த ஹவுஸ்ல என்ன இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, he will be gazing upon old bust of 12 Caesar. பஸ் அப்படின்னா அரை உருவ சிலை, அரை உருவ அந்த போர்ட்ரேட் சைஸ் சிலை. அந்த பஸ்ட் அப்படின்னா அந்த உருவம், அந்த அரை அந்த தலையோட அந்த உடவோட அப்படி இருக்கிற மாதிரி, இடுப்பு வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு உருவங்கள் 12 உருவங்கள் இருந்தது. அண்ட் அந்த உருவங்கள் யாருடைய உருவங்கள் அப்படின்னா, பன்னிரு சீசரை தாங்கிய உருவங்கள். ஏன் அவங்க எல்லாம் என்ன மெட்டீரியலால செய்யப்பட்டது அப்படின்னா, நாட் மேட் ஆஃப் வுட் பட் மேட் ஆஃப் ஓல்டு மார்பிள்ல செய்யப்பட்ட 12 சீசரின் உருவங்கள் அங்கே வைக்கப்பட்டு இருந்தன. அது ஒரு ஹால்ல. அந்த ஹால்ல அப்படியே நடந்து போகும்போது அப்படியே அவர் அதை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. He was roaming about the huge mansion with its empty rooms. அந்த ரூம் எல்லாமே எம்டியா இருந்தது. அப்படியே அவர் போகும்போது அந்த செவுத்துல நிறைய படங்கள் எல்லாம் தொங்கி கொண்டிருந்தன. அந்த படங்கள் எல்லாரையுமே அவரு பார்த்தாரு. Are you there, teachers? This is how he was exploring the house. அதுவும் தனியா தான், யாரு கூடயும் கூட்டு சேர்ந்தெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, சரி வெளியில போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, where did he spend his time? He spent his time in solitary gardening man across me. ஏன் அப்படியே அந்த கார்டனுக்கு போனாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கார்டனர் சில நேரம் அந்த பக்கம் வந்தாரு, இல்லைன்னா இவரு தனியா தான் இருந்தாரு. How the nectarines and peaches hung about the walls. Nectarine அப்படின்னா it's a peach. It's a medicinal quality உள்ள plant. Without my ever offering to pick them up because they were forbidden fruit. அங்க தூங்கக்கூடிய அந்த பீச்சை நார்மலா குழந்தைங்க பறிச்சு சாப்பிடும். ஆனா இவர் ரொம்ப நல்ல பிள்ளை. பாட்டி சொன்னாங்க, டே அதெல்லாம் பறிக்க கூடாது, அது மருந்துக்காக விட்டுருக்குது அப்படின்னு சொன்னா இவர் என்ன பண்ணல, அதை தொடவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே அவர் நடந்து போனார், இந்த கார்டனை பார்த்துட்டு இருந்தார். He was going on a leisurely walk.
அந்த கார்டன்ல என்ன மாதிரி வாக் போயிட்டு இருந்தாரு? He was going for a stroll. What is the meaning of stroll? What do you mean by stroll, teachers? Stroll என்றால் leisurely walk. So he was going on a leisurely walk and he was observing all the trees and all the plants. சரி, அங்க இருக்க ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் அப்படியே வேகமா பார்த்துட்டு போவோமா? என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஈவ் ட்ரீ, நம்ம ஏற்கனவே ஈவ் ட்ரீயை நிறைய போயம்ஸ்ல பார்த்துட்டோம். ஈவ் ட்ரீ, அந்த ஈவ் ட்ரீ அப்படிங்கிற அந்த ஷார்ட் ட்ரீஸை பார்த்தாரு. ஹவு டிட் தே லுக்? தே லுக் ஓல்ட் அண்ட் மெலன்கலிக். மெலன்கலி அப்படின்னா ரொம்ப சேடாகவும் ரொம்ப பழையதாகவும் இருந்தது. தென் ஹி saw the fir tree and then he picked up a few red berries. a berry அப்படின்னா சின்ன சின்னதாக நவ பழம் இருக்குல்ல, நவாப்பழம், அந்த மாதிரி ஒரு பழங்கள் எல்லாம் பறித்தார். and he also picked fir apples which were good for nothing. and அதை பறிச்சுட்டு அப்படியே அதை என்ன பண்ணாரு? தூக்கி போட்டாரு. and then he also went to the orange garden and plucked up a few oranges from there. சரியா டீச்சர்ஸ்? அவருக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். என்ன அப்படின்னா, இந்த செடிகளுக்கு இடையே நடந்து கொண்டு இருப்பது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். He was almost a reclusive person, a reserved person. Are you there, teachers? Charles Lamb என்ன மாதிரி person? He was a reserved person. Reserved. அவருக்கு பிடித்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இயற்கையோடு இயற்கையாக அந்த செடிகள், அந்த மலர்கள், அந்த பூக்கள், அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை அப்படியே நுகர்ந்து கொண்டு அந்த பழங்களை பறிக்கிறது அவருக்கு. இவர் என்ன சொல்றன்னா, that is the common habit of children. That is the common bait of children. எல்லா குழந்தைகளுமே இந்த மாதிரி கார்டன்ல கொண்டு போய் விட்டீங்கன்னா தங்களையே மறந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல இவர் சொல்றதை கேட்ட உடனே ஜான் இருக்கான் இல்லையா, யாரு? இவருடைய மகன். அவன் என்ன பண்றான்? அப்படியே அந்த தட்டுல இருந்து ஒரு பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸை எடுத்துட்டு அப்படியே என்ன பண்றான்? அப்படியே தட்டுல வச்சிடறான் திருப்பியும். ஏன் அப்படின்னா, டு ஷோ ஹவு தட் சில்ட்ரன் ஹேட் அ லவ் ஃபார் grapes or for fruits. Just 1 minute, teachers, I'll be back. நம்ம சார்ல்ஸ் லேம்ப் அப்படியே என்ன பண்ணாருன்னா, பழக்க வழக்கங்கள் சொல்றார். குழந்தை பருவத்தில் நான் தனியாக தான் அந்த வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருப்பேன். அதே நேரத்தில் திராட்சை பழங்கள், கனி பார்ப்பது, பறிப்பது, இதுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதுதான் ஒரு கொத்து திராட்சையை எடுத்து அந்த திராட்சைய அப்படியே திருப்பி அந்த பிளேட்ல வச்சுட்டான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை தன்னுடைய சகோதரியோடு பிரித்து பகிர்ந்து உண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவருக்கு வந்திருக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு, சரி, கிராண்ட் மதர் ஃபீல்டுக்கு நிறைய கிராண்ட் சில்ட்ரன் இருந்தாங்க. அப்ப அந்த குழந்தைகள் எல்லாரையுமே அவங்க ஈக்குவலா லவ் பண்ணாங்களா அப்படின்னா, எல்லாரையுமே லவ் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு மிகவும் பிடித்த நபர் என்று ஒரு குழந்தை இருந்தார். கிராண்ட் மதர் ஃபீல்டுக்கு ரொம்ப பிடிச்ச கிராண்ட் சில்ட்ரன், அந்த கிராண்ட் சில்ட்ரன் எல்லாமே பிடிக்கும். அதுல ரொம்ப முக்கியமா, ரொம்ப அதிகமா யாரை பிடிக்குமா? ஜான் எல். ஜான் லாம். இவர் யாரு அப்படின்னா, he is the brother of சார்ல்ஸ் லாம். சார்ல்ஸ் லாம் உடைய பிரதர். ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும் அந்த கிராண்ட் மதர் ஃபீல்டுக்கு அப்படின்னா, அவர் சின்ன வயதாக இருக்கும்போது இந்த ஜான் எல் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் எல் வாஸ் அ ஹேண்ட்ஸம் அண்ட் ஸ்பிரிட்டட் யூத். அவர் ஒரு ரொம்ப ஹேண்ட்ஸமான ஃபெல்லோ, அதே நேரத்தில் ரொம்ப ஹை ஸ்பிரிட்டட் ஃபெல்லோ. ரொம்ப எந்த நேரம் பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்காக இருப்பார். அப்போ
இவர் எப்படி இருந்தார் அப்படிங்கும்போது நிறைய கிராண்ட் சில்ட்ரன் இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு மத்தியில் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா ஒரு ராஜா போல இருந்தார். எல்லாருமே அவர் அட்மையர் பண்ணாங்க. John L was admired by all the children, and without any doubt grandmother Field had a special love towards John L. அந்த ஜான் எல் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற குழந்தைகள் வேற வேற விஷயம் செய்யும். நம்ம சார்ல்ஸ் லாம் என்ன பண்ணுவாரு, அப்படியே தனிமையா நடந்து போவாரு. ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, he loved horse riding. Who loved horse riding? The brother of Charles Lamb, John L. அதாவது the brother of Charles Lamb, John Lamb. அப்படிதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஜான் எல்னு மட்டும் கொடுத்துருக்கு, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் as Charles Lamb. அவரு ஒரு அழகான மெட்டல் ஹார்ஸ் மேல, த மோஸ்ட் மெட்டல்சம் ஹார்ஸ், நல்ல சூப்பரா மிடுக்கா இருக்கக்கூடிய ஒரு ஹார்ஸ் மேல ஏறிடுவாரு. அந்த ஹார்ஸ் மேல அவர் உட்கார்ந்தும் போது அவர் எப்படி தெரிவார் மற்றவருக்கு அப்படின்னா, he looks like an imp. imp அப்படின்னா ஒரு குட்டிச்சாத்தா மாதிரி. ஒரு பெரிய குதிரை, அந்த குதிரை மீது இவர் உட்காரும் பொழுது இட்ஸ் a metaphorical comparison. He is like a spirit. imp அது ஒரு குட்டி சத்தா மாதிரி என்ன பண்ணுவாரு, அத ஏறி உட்கார்ந்து என்ன பண்ணுவாரு, he will be traveling half over the country in the morning. அப்படியே அந்த 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 ஏரியா ஃபுல்லா டிராவல் பண்ணி போவாரு. போய் என்ன பண்ணுவாரு, அங்க இருக்கக்கூடிய ஹண்டர்ஸோட ஜாயின் பண்ணி he will be hunting. ஹண்டிங் மட்டும்தான் அவருக்கு பிடிக்குமா? அப்ப இந்த வீடெல்லாம் பிடிக்காதா, இந்த கார்டன்லாம் பிடிக்காதா அப்படின்னு கேட்டா, எல்லா குழந்தைங்க மாதிரி அவருக்கு இந்த வீடும் பிடிக்கும், கார்டன் பிடிக்கும். பட் அதோட சேர்த்து எதுவும் பிடிக்கும் ஜான் எல்லுக்கு, ஹண்டிங்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, அப்போ இந்த குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் அவரை பாக்குறாங்க. உடனே இவரு சொல்றாரு, எப்படி அவர் வளர்ந்தார் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, he grew up to a man's estate as brave as he was handsome. அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தார்னு மட்டும் நினைக்காதீங்க, அவர் நல்ல பிரேவாவும் வளர்ந்து வந்தார். Okay, to the admiration of everybody. அந்த ஏரியால இருந்த எல்லாருமே அவரை பயங்கரமாக அட்மையர் பண்ணாங்க. அதுல ரொம்ப அதிகமா அவரை யார் அட்மையர் பண்ணா? கிரேட் கிராண்ட் மதர் ஃபீல்ட். அந்த ஏரியால இருந்த எல்லாருமே ஜான் எல்ல பெருசா அட்மையர் பண்ணாங்க. அந்த ஏரியால ரொம்ப அதிகமா ஜான் எல்ல அட்மையர் பண்ணது யாரு அப்படின்னா, கிரேட் கிராண்ட் மதர் ஃபீல்டு வந்து ரொம்ப அட்மையர் பண்ணாங்க. ரொம்ப பர்சனல் நோட் நம்ம சொல்லணும் இல்லையா, அந்த பர்சனல் நோட் இங்க வருது. என்ன சொல்றா பாருங்க, நம்மால வந்து ஒரு பெரிய கன்ஃபெஷனல் டோன்ல சொல்ல போறாரு. என்ன அப்படின்னா, நான் ஏன் வந்து அதிகமா எல்லாரோடையும் பழகல அப்படின்னா, எனக்கு ஒரு குறை இருந்தது. என்ன குறை? I was lame footed. I was lame footed. I was lame. என்னால நொண்டி கொஞ்சம் தாங்கி தாங்கி தான் நடப்பேன். அதனால எல்லாரும் மாதிரி என்னால நடக்க முடியாது. ஆனால் என்னை வந்து ஃபீல் பண்ண விடாம ஒரு ஆள் வந்து என்ன பண்ணாரு, அவருடைய முதுகலையே தூக்கிட்டு போனாரு. யாரு தெரியுமா? எங்க அண்ணன்டா, ஜான் எல். ஜான் எல் என்ன பண்ணானா, he was a bit senior to me. He used to carry me for many a mile, for I could not walk for pain. கால் வலிக்குமேன்னு நான் நடக்க மாட்டேன். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, உப்பு மூட்டை தூக்கி கொண்டு போவாயா எங்க அண்ணன். அப்ப இப்போ நான் கொஞ்சம் பரவாயில்லாம நடக்கிறேன், எல்லாமே செய்யறேன். ஆனா இன்னைக்குமே நான் யாரை ஃபீல் பண்றேன், யாரை வந்து மிஸ் பண்றேன்? Who is Charles Lamb missing? He is missing John L. because John L. had died. Okay, John L. had died, and after death, he feels that he has been haunted and haunted. அவனுடைய நினைவுகள் என்னை வாட்டி வதைக்கின்றன. ஆனா நான் என்ன பண்ணல, அழவே இல்லை. அவனுடைய நினைவு வரும்போதெல்லாம் நான் அழுது இருக்கணும் இல்லையா, ஆனா நான் என்ன பண்ணல, அழுல. I am missing him. I missed his kindness and I also miss his coarseness அப்படிங்கிறார். அவன் ரொம்ப நல்லவன் மட்டும் நினைச்சிடாதீங்க. சில நேரத்தில் கோவப்படுவாரு, மைல்டா கோவப்படுவாரு, crossness. And I wish that he was alive. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பையனும் அவனுக்கு ஒரு அண்ணனும் இருந்தாங்க, அல்லது ஒரு பொண்ணும் அவங்களுக்கு ஒரு அக்காவும் இருந்தாங்கன்னா நார்மலா என்ன நடக்கும், செல்ல சண்டைகள் நடக்கும்.
சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைகள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, சண்டையிட்டு கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரி சண்டைகள்லாம் போடுறதுக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்றார். Are you there, teachers? And without John L, I feel very uneasy. Are you there, teachers? அப்ப அந்த குழந்தைகளோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? இந்த அங்கிள் இறந்துட்டார் அப்படின்னு கேட்டோம்னா அந்த குழந்தைகள் ரெண்டுமே அப்படியே அழுகிற மாதிரி மூஞ்சி போயிடுச்சு. This is the reaction of the children. இந்த reactions ஒருவேளை கொஸ்டினா வரலாம். Are you there, teachers? அப்போ அந்த குழந்தைகள் அழுகிற மாதிரி போனோன்னு என்ன பண்றாங்க, அப்பா கிட்ட கெஞ்சுறாங்க, அப்பா போதும்பா அந்த அங்கிளை பத்தி சொல்லாதீங்க, எங்களுக்கு அழுகாட்சியா வருது. என்ன பண்றீங்க, எங்களுக்கு எங்களுடைய அம்மாவை பத்தி சொல்லுங்க. யார பத்தி சொல்லுங்க? ப்ளீஸ் ஸ்பீக் அபவுட் அவர் டெட் மதர். அம்மாவும் இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு. இவருக்கு ஹி இஸ் அ விடோவர், அப்படிதான் அவர் இமேஜின் பண்ணி இந்த ஸ்டோரியே சொல்லிட்டு இருக்காரு. அப்பா உங்கள் காதல் கதையை சொல்லுங்கப்பா அப்படின்னோன்னு இங்க வந்து சொல்றாரு, பொல்லாத பிள்ளைங்கப்பா நீங்க, உங்களை காதல் கதையை பத்தி எங்க கேக்குறீங்களா, நீங்க ரொம்ப ரொம்ப பொல்லாத பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அந்த கதையை பத்தி சொல்ல போறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the mother was a pretty mother and she was dead. How many years have passed அப்படின்னா, அந்த குழந்தைகளுடைய அம்மா இறந்து 7 வருடங்கள் ஆகின்றன. இந்த 7 வருடங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கற்பனை கதை. Are you there, teachers? ஏன்னா அது உண்மையான கேரக்டர் இல்லை, இது எல்லாமே அந்த டே ட்ரீம்குள்ளார வரக்கூடிய ஸ்டோரிஸ். அப்ப சொல்றாரு, அவ இறந்து 7 வருடங்கள் ஆகிறது. இப்போ அவர் என்ன பண்றாரு, ரொம்ப ஹோப்லெஸ் ஸ்டேட்ல இருக்கிறாரு. அப்போ அவரோட தன்னுடைய காதல் கதையை சொல்றாரு. என்ன காதல் கதை? ஐ கோட்டட் ஃபேர் ஆலிஸ் டபிள்யூ. இந்த நேம் வந்து இன்ன வரைக்கும் எந்த புத்தகத்திலும் நான் வரல, ஒருவேளை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. நான் என்ன பண்ணேன், ஐ வாஸ் கோட்டிங் a beautiful lady by name Alice W -N. Okay, and என்ன சொல்றாரு, நான் அந்த பெண்ணை ரொம்ப தான் அன்பு செஞ்சேன், இந்த குழந்தைங்க வந்து அந்த பெண்ணை மிஸ் பண்றாங்க. ஓகே, are you there, teachers? நான் 7 வருஷம் அவ பின்னாடியே தெரிஞ்சேன். ஆனா அவ என்ன பண்ணா, அவ ரொம்ப ரொம்ப வெக்கப்பட்டு என்ன பண்ணல, என்ன அக்செப்ட் பண்ணிக்கல. she denied me, she denied. அண்ட் நார்மலா எல்லா மெய்ட்ஸுமே எல்லா பெண்களுமே என்ன பண்ணுவாங்க, வெக்கப்பட்டுட்டு உண்மையாலுமே காதலிச்சா கூட என்ன பண்ண மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, சொல்ல மாட்டாங்க, காதலிச்சது சொல்ல மாட்டாங்க. சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் எனக்கு ஒரு உணர்வு வரலையே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியே ஒரு அம்மாவை பத்தி சொல்லிக்கிட்டே வரும்போது ஆலிஸ் உடைய ஃபேஸை பார்க்குறாரு. ஆலிஸ் உடைய கண்ணுல யாருடைய முகம் தெரியுது, அவர் காதலித்த அந்த ஆலிஸனுடைய முகம் தெரிகிறது. அப்படியே அவரு அந்த குழந்தையுடைய கண்ணுல அப்படியே உத்து பார்க்கும் பொழுது அவர் காதலித்த பெண்ணுடைய முகம் தெரிகிறது. அதற்கப்புறம் என்ன ஆகுது, அப்படியே அந்த பெண்ணுடைய உருவம் மாறுகிறது. அப்படியே அந்த ஹேர் வந்து ரொம்ப பிரைட் ஆகுது. அந்த சில்ட்ரன் தே ஸ்டார்ட் டிஸப்பியரிங் ஃப்ரம் ஹிஸ் சைட். அப்படியே தொலைவு தொலைவு தொலைவுன்னு அப்படியே போய் அவங்க மறைகிறதுக்கு போகும்பொழுது he is able to hear 2 mournful features uttering something at a distance. அப்படியே பக்கத்துல இருந்த குழந்தை அப்படியே தள்ளி 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 போகும்போது 2 விகாரமான உருவங்கள் தெரிகின்றன. அந்த விகாரமான உருவங்கள் இவரிடம் ஏதோ ஒன்று சொல்வதை போல் அவருக்கு தெரிகிறது. என்ன சொல்லுச்சுங்க, we are not born of Alice, we are not of thee. நாங்க ஆலிஸனுடைய பிள்ளைங்களும் கிடையாது, உன்னுடைய பிள்ளைங்களும் கிடையாது. சார்ல்ஸ் லாம், நாங்க உங்க பிள்ளை கிடையாது, உங்களுடைய காதலியான ஆலிஸனுடைய பிள்ளைகளும் கிடையாது. we are not children at all. sorry, we are nor are we children at all. இந்த லைன் எல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. அப்படியே வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த சென்டென்ஸ் கேட்கலாம். we are not of Alice, nor of thee, nor of you, nor are we children at all. நாங்க உண்மையாலுமே குழந்தைங்க கிடையாது, நாங்கெல்லாம் பூதங்கள். அப்ப ஆலிஸுடைய பிள்ளைங்க யார அப்பான்னு கூப்பிடும் அப்படின்னு சொன்னா, பர்ட்ரம் அப்படிங்கிற ஒருவரை
அப்பா என்று அழைக்கும் நாங்கள் அந்த குழந்தைகள் அல்ல. அப்ப இவங்கெல்லாம் யாரு? we are nothing. நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள். we are less than nothing. we are only dreams. நாங்கள் கற்பனையே, உண்மை கிடையாது. and we are only what might have been. ஒருவேளை நீங்க ஆலிஸை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா ஆலிஸுக்கும் உங்களுக்கும் ஜான் அண்ட் ஆலிஸ் அப்படின்னு 2 குட்டீஸ் பிறந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நாங்க பிறக்கவே இல்லை. பிறக்காம நாங்க எங்க இருக்கோம்? we are waiting upon the tedious shores of Lethe, millions and millions of years before we have existence and a name. நாங்கெல்லாம் ஆவிங்க. இந்த ஆவிகள் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அல்யூஷன். இந்த ஆவிகள் நார்மலா ஒரு உடலை விட்டு ஆவி போனா, according to Greek mythology, the spirits they go to the underworld. அந்த ஹேடஸ் அப்படிங்கிற இடத்துல போனீங்கன்னா லீதே அப்படின்னு ஒரு ரிவர் இருக்கும். இட் இஸ் கால்ட் த ரிவர் ஆஃப் ஒப்ளீவியன். இந்த வாழ்க்கையின் நினைவுகளை மறக்க அடிக்கக்கூடிய ஒரு ஆறு. அந்த ஆறுக்குள்ள தொபுக்கடின்னு குதிச்சு அடுத்த ஸ்டோர்ல ஏறும் பொழுது இந்த கடந்த வாழ்க்கையின் நினைவுகள் இல்லாமல் புது ஜீவனாக அந்த ஆவி நிற்கும். இந்த ஆவி என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா கடவுள் ஒரு உடலை பிடிச்சு அந்த உடலுக்குள்ள நீ போ அப்படின்னு சொல்ற வரைக்கும். அப்ப அந்த வெயிட் சில நேரம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வெயிட் பண்ற மாதிரி. அப்ப இந்த குழந்தைங்க என்ன சொல்லுது? யோ, நீ ஒருவேளை ஆலிஸை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க 2 பேருக்கும் 2 குழந்தைங்க பிறந்திருக்கும். அந்த குழந்தைகளின் உடல் உள்ள நாங்க வந்திருப்போம். ஆனா இப்ப நாங்க வர முடியல. அதனாலதான் உனக்கு அட்லீஸ்ட் ட்ரீம்ல வந்தாவது உங்க கூட உன் நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே தப்புன்னு நம்மால he is coming to conscience. Who comes to conscience? Charles Lamb comes to his senses. இதுவரைக்கும் அவர் சென்ஸ்லெஸ் ஸ்டேட்ல இருந்தாரு, ஒரு கற்பனை உலகத்துல. அதனாலதான் நான் என்ன சொன்னேன்? சார்ல்ஸ் லேம்ப் was struggling between senseless, what to say, sanity and insanity. Okay, நினைவற்ற ஒரு மடமை, அந்த முட்டாள்தனம், அந்த மேட்னஸ் குள்ளார அப்படியே சந்தரித்தார். மேட்னஸ் ஹியர் இஸ் டே ட்ரீமிங். இல்லாத ஒன்றை இருப்பதாக ஹாலுசினேட் பண்ணுவது. அப்ப இவர் அப்படி டக்குன்னு முழிச்சு பாக்குறாரு. இவர் எங்க உட்கார்ந்து இருந்தாரு? பேச்சுலர் ஆம் சேர்ல உட்கார்ந்து இருந்தாரு. அந்த ஆம் சேர்ல தூங்கிட்டாரு. தூங்கி பகல் கனவு கண்டு கொண்டிருந்தார். இப்ப முழிச்சுக்கிட்டாரு. முழிக்கும் போது இவன் பக்கத்துல யார் இருக்கா? பிரிட்ஜெட் என்ற தனது தங்கை மேரி லாம்ப் இருந்தார். அவ பாத்தீங்கன்னா அதே ஸ்டேட்ல இருக்கிறார், கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கிறார். ஆனால் யார் மாறி போனா? ஜான் எல் ஹாஸ் கான் ஃபார் எவர். என்னுடைய பிரதர் போயிட்டாரு. அண்ட் ஜான் எல்லா அப்படின்னு கேட்கும்போது ஜான் எல்லுக்கு இன்னொரு பேரும் இருந்தது. இஸ் கால் ஜேம்ஸ் ஈலியா அப்படின்னு இந்த இடத்துல ஜான் எல் ஆர் ஜேம்ஸ் ஈலியான்னு நம்மளே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி சொல்லி அந்த ஸ்டோரியவே முடிக்கிறார். அவ்வளவுதான். the end of the this particular essay. It is about nostalgia, it's about the past, and it is about unfulfilled desire, a reminiscence of the bygone years. அவ்வளவுதான் டீச்சர்ஸ். ஏதாவது டவுட் இருக்கா?